நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேலை வச்சு எப்படி பிரயோகம் பண்ணுறதுங்கிற முறையை தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த முறையை இது நான் கிளாஸாக போடலை. இந்த முறையை நீங்களே எனக்கு கட்டணம் செலுத்தி இந்த முறையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த முறைக்கு ஒரு அடி உயரம் உள்ள ஒரு வேல் பூஜையில் இருக்குது, அதை கொடுப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு இடும்பன் கடம்பனோட இயந்திரம், இடும்பன் கடம்பனை வச்சு தான் இந்த வேலை பிரயோகப்படுத்த போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அத்திப்பலகை, அந்த அத்திப்பலகையில் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறப்ப இந்த வேல் முழுமையான சக்தியோட அஷ்டகர்மமும் செய்கிறதுக்கு பயன்படும். ஏன்னா இந்த அத்திப்பலகையில் நீங்கள் உட்கார்றப்ப உங்களை யாரும் கட்ட முடியாது. அதுக்காக இந்த அத்திப்பலகையும் கொடுப்பேன். சரிங்களா? நீங்கள் உட்கார்ற அளவுக்கு ஒரு அத்திப்பலகையும் கொடுப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேல் எப்படி வைக்கணும், அந்த அரங்கோணம் எப்படி போட்டு அந்த பிரயோகங்கள் எப்படி பண்ணணும், அப்புறம் பார்த்திங்கன்னா அரங்கோணத்தை சுற்றி எந்த முறையில் விளக்கு போடணும். உதாரணமாக சொல்ல போனோம்னா, இப்போ நல்ல விஷயங்களுக்கு வசியம், மோகனம், ஆகர்ஷணத்துக்கு எந்த பக்கமாக தீபம் ஏற்றணும், உள்நோக்கியா வெளிநோக்கியா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு சத்துருக்களை எப்படி அழிக்கிறது, அதுக்கு என்ன மந்திரம்னா ஓம் சரவணபவ அந்த மந்திரம் தான். அந்த மந்திரத்தை எப்படி பண்ணணுன்னா, இப்போ ஒரு 6 முறையோ 36 முறையோ 108 முறையோ இந்த மாதிரி எதிரி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனாக இருக்கானோ அந்த மாதிரி சக்தி வாய்ந்தவனாக இருந்தால் 108 முறை கொடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த வேலில் குத்துற மாதிரி இருக்கும். இது யாருக்கு துணையோடனா இடும்பன் கடம்பனோட துணையோட. சரிங்களா? ஏன்னா இடும்பன் கடம்பனை அந்த இடும்பன் கடம்பனுக்குள்ள மந்திரத்தை 108 முறை ஜெபம் பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான எந்திரமும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதனால் எளிமையாக சத்துருக்களை அழிக்கலாம். சரிங்களா? இந்த வேல் வழிபாடு பண்ணுறப்ப என்னெல்லாம் நமக்கு வலிமை கிடைக்கும்னா, வாக்கு வலிமை கிடைக்கும், சகோதர ஒற்றுமை கிடைக்கும், சத்துரு பயம் நீங்கும், மன அழுத்தம் குறையும். இதுக்கு வேல் வழிபடுறதுக்கு இப்போ சாதாரணமாக அரங்கோணத்தோட மந்திரம் இருக்குது. அதான் ஓம் சரணபவ வசரகணவ பவசரகண நபவசர கணபவசர ரகணபவச. இந்த மாதிரி நம்ம 36 முறை வேகமாக சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை இந்த வேலில் குத்திட்டா போதும். சத்துருக்கள் யாராக இருந்தாலும் நம்ம பக்கமே வரமாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி வேலுக்கு அதுக்கு சக்தி குறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த மந்திரத்தை நீங்கள் உருவேற்றிட்டே இருக்கிறப்ப அந்த வேல் சக்தி பெற்றுக்கிட்டே இருக்கும் உங்கள் கையிலே. அப்புறம் நீங்கள் மந்திரம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறக்க வேலுக்கும் சக்தி ஏறும், உங்களுக்கும் சக்தி ஏறும். இப்போ திடீர்னு ஒரு இடத்துல போயிருக்கிறீங்க, அந்த நீங்கள் வீட்டில் வேலை வச்சுருப்பீங்க, இப்போ வெளியில் ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு ஏதாவது பண்ணணுன்னு வைங்களேன், ஒரு தர்ப்ப புல்லை கையில் எடுத்து அதே வேலாக நினச்சி அந்த மந்திரத்தை ஜபிச்சு அந்த தர்ப்ப புல்லை வீசி விட்டால் போதும். அந்த வேல் போய் அந்த எதிரி அழிக்கிற மாதிரி அந்த தர்ப்ப புல் அழிக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான முறை தான் இது. ஒரு பெரிய முறை. இதனால் நான் இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டுகளுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் கொடுப்பேன். இருந்தாலும் இந்த தடவை கிளாஸ் போடாதனால நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் தொடர்பு கொண்டு இதை வாங்கிக்கலாம். இதற்கு உண்டான கட்டணம் 3500 ரூபா தான் போட்டிருக்கேன். சரிங்களா? மற்ற தடவைலாம் அதிகமாக போடுவேன், 5000 ரூபா 7000 ரூபாய்னு போடுவேன். இந்த வாட்டி உத்தரவு 3500 ரூபா தான் போட வந்திருக்கு. அதனால் இந்த வேலை வாங்கிங்க. ஒரு அடிக்குள்ளே வேல், அப்புறம் பார்த்திங்கன்னா இடும்பன் கடம்பனோட எந்திரம் மந்திரம், அப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பலகை, இந்த இவ்வளோ முறைகளும் கொடுப்பேன். அப்புறம் அஞ்சனமும் கொடுப்பேன். சரிங்களா? இதற்குண்டான அஞ்சனம். சரியா? ஏவல் பிரயோகத்துக்குள்ளே அஞ்சனமும் கொடுப்பேன். இதை தவறாது நீங்கள் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். மேலும் இது பற்றி அறிய நமது சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.